நடிகை பிரதியுஷா 2002 இறந்து போயிருக்கிறாங்க. இறக்கும்போது வயது 20. இவங்க பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பாய்சன் சாப்பிட்டு அவருடைய பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பிழைச்சிக்கிட்டாரு. நம்ம பிரதியுஷா பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. நடிகை ஆர்த்தி அகர்வால் 2015 இவங்களுடைய 31வது வயதில் இறந்து போயிட்டாங்க. உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அந்த சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை சௌந்தர்யா 2004 இவங்களுடைய 31வது வயதில் இறந்து போயிட்டாங்க. இவங்க ஏரோப்ளைன் அந்த கிரஷ்னால இறந்து போயிட்டாங்க. நடிகை சரோஜா தேவி 2025 இவங்களுடைய 87வது வயதில் வயது முதிர்வின் காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை மனோரமா இவங்களுடைய 78வது வயதில் 2015 கிட்னி அண்ட் லிவர் ஃபெயிலியரால் இறந்து போயிருக்கிறாங்க. அங்காடி தெரு சிந்து 2020 இவங்களுடைய 42வது வயதில் பிரஸ்ட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை விஜய் சித்ரா 2020 இவங்களுடைய 28வது வயதில் கண்டிப்பாக இவங்களை பற்றி தெரியும் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. இவங்களுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டு தான் இருக்குது. நடிகை சபர்ணா ஆனந்த் 2016 இவங்களுடைய 29வது வயதில் இறந்து போயிருக்கிறாங்க. வீட்டில் அழுகிய நிலையில் இவங்களுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது. இவங்க வீடு பார்த்திங்கன்னா 3 நாட்களாக திறக்கப்படாமல் இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சேர்ந்து அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வீடு திறக்கப்பட்டு உள்ளே போய் பார்த்தா உடல் பார்த்திங்கன்னா அழுகிய நிலையில் பிணமாக பார்த்திங்கன்னா கண்டெடுக்கப்பட்டாங்க. நடிகை வைஷ்ணவி 2006 இவங்களுடைய 22வது வயதில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்காங்க. சீரியல் ஆக்டர் தேவானந்த் அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க. அது சில கருத்து வேறுபாடின் காரணமாக பிரேக்கப் ஆயிருச்சு. அதனால இவங்க பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிட்டாங்க. நடிகை சோபனா இவங்க ஒரு காமெடி ஆக்டர். 2011 இவங்களுடைய 31வது வயதில் இவங்களும் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்காங்க. ரீசன் அப்படி என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் மன அழுத்தத்தினால இருந்தாங்க. அதனால தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நடிகை ஸ்ரீதேவி 2018 இவங்களுடைய 54வது வயதில் இறந்து போயிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பாத்டப்பில் விழுந்து இறந்து போயிட்டாங்க. அதுவும் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க அப்போ அந்த டைமில் ஆல்கஹால் சாப்பிட்டதுனால பாத்டப்பில் விழுந்து இறந்து போயிருக்காங்க. நடிகை ஸ்ரீவித்யா 2006 இவங்களுடைய 53வது வயதில் இறந்து போயிட்டாங்க. இவங்களும் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை சுஜாதா 2011 இவங்களுடைய 58வது வயதில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை சில்க் சுமிதா 1996 இவங்களுடைய 35வது வயதில் தற்கொலை செஞ்சு இவங்களும் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. இவங்களும் நிறைய ரீசன் ஆல்கஹால் அதிகமாக சாப்பிடுவாங்க, மன அழுத்தம், இப்போ அதாவது படங்களில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் பணத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இவங்களுடைய கேஸும் இன்னமும் போயிட்டு இருக்கு எதனால் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. நடிகை படாபட் ஜெயலட்சுமி 1980 இவங்க இறந்து போயிட்டாங்க. இவங்களும் 22 வயது இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை நல்லெண்ணெய் சித்ரா 2021 இவங்களுடைய 56வது வயதில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை மோனிஷா உன்னி 1992 இறந்து போயிட்டாங்க. இவங்களுடைய 21வது வயதில் இறந்து போயிருக்கிறாங்க. கார் ஆக்சிடென்ட்டில் ஷூட்டிங்கு போயிட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. நடிகை ஜெயந்தி 2021 இவங்களுடைய 26வது வயதில் வயது முதிர்வின் காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை மஞ்சுளா அவர்கள் 2013 இவங்களுடைய 59வது வயதில் கிட்னி ஃபெயிலியர் அண்ட் சில பிரச்சனையினால இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை கல்பனா 2016 இவங்களுடைய 50வது வயதில் இவங்களும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை மோனல் அவர்கள் 2002 இவங்களுடைய 21வது வயதில் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருந்தாங்க. அதாவது தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு. ஆனால் இவங்களுடைய தற்கொலைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நடிகை சிம்ரன் அவர்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்குது. நடிகை சண்முக சுந்தரி 2012 இவங்களுடைய 75வது வயதில் இறந்து போயிட்டாங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை தெலுங்கானா சகுந்தலா 2014 இவங்களுடைய 63வது வயதில் மாரடைப்பு காரணமாக வந்து இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை ஜோதிலட்சுமி 2016 இவங்களுடைய 67வது வயதில் பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை திவ்யா பாரதி 1993 இவங்களுடைய 19 வயதில் 5வது மாடியிலிருந்து தவறி விழுந்து இறந்து போயிருக்கிறாங்க. ஆனால் ரீசன் தவறி தான் விழுந்து போயிட்டாங்களா, இவங்களுடைய கணவர் எதுவும் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய கேஸும் பார்த்தீங்கன்னா இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. இது எதனால் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. நடிகை ஷோபா அவர்கள் 1980 இவங்களுடைய 17வது வயதில் இறந்து போயிட்டாங்க. தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை சாவித்ரி 1981 இவங்களுடைய 47வது வயதில் இறந்து போயிட்டாங்க. ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜில் இருந்து நீரிழிவு நோய் மற்றும் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லி உடல்நல சில பிரச்சனையினால இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை பத்மினி அவர்கள் 2006 இவங்களுடைய 73வது வயதில் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்கிறாங்க. நடிகை விஜய் அவர்கள் 2000 ஆண்டு இவங்களுடைய 34வது வயதில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. இவங்களும் லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நடிகை காந்திமதி அவர்கள் 2011 இவங்களுடைய 71வது வயதில் வயது முதிர்வின் காரணமாக இறந்து போயிருக்கிறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.